لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. فقال نبينا عليه الصلاة والسلام: ثلاث من حفظهن فهو ولي حقا ومن ضيعهن فهو عدوي حقا: الصلاة والصيام والجنابة، كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஉ தாபியின்கள், ஹத்தாபுகள், வலிமாறுகள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக அந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் பேசியதை போல் ரபீஉல் ஆஹிர் புனிதமான மாதம், இந்த மாதத்தில் நாம் கௌசுல் ஆதம் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்களின் நினைவாக வழிமாறுகளை பற்றி நாம் அதிக தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அவுலியாக்கள், வழிமாறுகள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அவுலியாக்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய அடர்ச்சியை போன்று பார்க்கிற காலகட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். வாழையடி வாழையாக ஒரு மனிதன் ஒரு மனிதனை மதித்து கொண்டிருந்தான் இருந்தார்கள். முன்னோர்கள் மரணித்து விட்டால் அவர்களை மதித்த காலம் சென்று போய் முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள், அவர்கள் நரகவாதிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைய இயக்கத்துடைய பேச்சு அதிகரிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்களுடைய கைவரிசையில் வழிமாறுகள் என்பவர்கள் ஆக பெரும் அளவிற்கு இவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். வழிமாறுகளை எந்த அளவிற்கு என்றால், இந்த சமுதாயத்தை விட்டும் வழிமாறுடைய கண்ணியத்தை, முஃமினுடைய உள்ளத்தை விட்டும் அப்புறப்படுத்துகிற அளவிற்கு, ஏன் தர்கா என்றாலே அல்லது வழிமாறுகள் என்றாலே அதுவா கோயிலுக்கும் மேற்பட்ட சிறுக்கு என்ப இடத்தை பார்ப்பது போன்று பார்க்குகிற ஒரு கட்டம் இந்த சமுதாயத்தில் வந்திருக்கிறது. நாம் ஒத்துக்கொள்கிறோம், தர்கா என்றால், வழிமாறுகள் அடங்கியிருக்கிற இடம் என்றால் அதில் சிலர்கள் அனாச்சாரத்தை ஈடுபடுகிறார்கள், தடுக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதில் ஆடல், பாடல், கச்சேரி, ஆர்கெஸ்ட்ரா, அளவு குத்துதல், இப்படி அதனுடைய சடங்குகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். யாரும் அதை ஆதரித்து பேசவில்லை. ஆனால் ஒரு சிலர் தர்கா அப்படின்னாலே கோயிலை விட மோசமாக பார்க்கறது. கோயிலுக்கு கூட விழாவுக்கு போயிடுவான ஒழிய தர்காவுடைய விழாவுக்கு போகிறது சிற்கான்ற மாதிரி பார்க்கறது. அப்போ ஒரு கூட்டத்தார்கள் வரம்பு மீறி அவர்களை விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அனாச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் தர்கான்ற பேச்சை நரகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி பார்க்குறான். இப்போ இது இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் ஒரு முஃமின்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு முன்னோர்கள், நல்லடியார்கள். முஃமின்களில் பல தரம் இருக்கிறது. எல்லோரும் ஒன்று என்று சொல்ல முடியுமா? அவர்கள் சொல்லுவது போல அவுலியா அப்படிலாம் தனியாக கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த சபையில் இருக்கிற நாம் எல்லாம் ஒரே ஈமான் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். என்னை விட நீங்கள் உயர்ந்தவராக இருக்கலாம், தோற்றத்தினால் இப்படி இருக்கலாமே ஒழிய அல்லாஹ்வுடைய பார்வையில் ஈமான், இஹ்லாஸ், தக்வா என்ற பார்வையில் என்னை விட அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைத்திருக்கலாம் அல்லவா? அப்ப ஈமான் என்பது ஒரே தரம் யாருக்கும் கிடையாது தானே.
ஈமான் என்பது கூடும் குறையும். அதிலே சாதாரணப்பட்ட மக்கள் தான் நம்மை போன்றவர்கள். அதிலே மென்மேலும் அல்லாஹ்வை பயந்து சிர்ரம் அலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் எல்லா நிலைமையில் அல்லாஹ்வை பயந்து தக்வா உடையவர்கள் தான் வலிமார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன் அவுலியாஹு இல்லல் முத்தகுன், குர்ஆனில் சொல்லுகிறான் அவுலியான்னா யாரும் இல்லை தான், நீ பயப்படாதீங்க, நம்மளே கொஞ்சம் தக்வா அதிகமாக உள்ளவங்க, நம்ம முஸ்லிம்களில் தக்வா அதிகம் உள்ளவர்கள் தான் வலிமார்கள். நீங்கள் சொல்லலாம் நாங்களும் அவுலியா இல்லையா? இருக்கலாம். வலிமார்களுடைய வகைகளில் முதலாவது தான் அவுலியா என்று தனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியலாம். அல்லாஹ் அப்படி வெளிப்படுத்தி வைத்திருப்பான். அதில் பெரியவர்கள் தான் கௌசுல் ஆலம் போன்றவர்கள், அஜ்மீர் பாபா போன்றவர்கள். இப்படியெல்லாம் சிலர்கள் தனக்கு மட்டுமே அல்லாஹ் அறிவிக்க அனுமதி கொடுத்திருப்பான், மக்களுக்கு தெரியாது, தன்னோடு முடிந்துவிடும். சிலர்கள் அவர்கள் வலிமார் என்று அவர்களுக்கே தெரியாது, மக்களுக்கு தான் தெரியும். அவங்க நன்னடத்தையை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் சிலர்கள் மௌத்து வரைக்கும் வலின்னே தெரியாது, மௌத்துக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவங்கள வலியுடைய ஸ்தானத்தில் வைத்திருப்பான். என்ன காரணம்? நீங்க வாழும் பொழுதே வலியாக தான் வாழ்ந்தீங்க. இப்போ வலிமார்கள் என்பவர்கள் ஒன்றும் விசிட்டிங் கார்டு வச்சுட்டு சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தான் அவர்களை புகழ்கிறோமே ஒழிய அவர்கள் தன்னைத்தானே புகழ மாட்டார்கள். புகழ்பவர்கள் வலி அல்ல, முன்னோர்கள் மறைந்து விட்டவர்களை நாம் தான் அவர்களை புகழுகிறோம். அது தவறல்லவே. ஒருத்தரை பற்றி நான் புகழலாம், ஒரு ஆள் இல்லாதப்ப நான் புகழலாம். என்னை பற்றி பிறர் நான் இல்லாதப்ப நல்லது சொல்லலாம். என்னை பற்றி நானே சொல்லிக்கிட்டு அதானே தவறு. இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் அதை தானே சொல்லுகிறது. வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திரிக்கக்கூடிய எத்தனை இயக்கவாதிகள் வலிமார்கள் வரலாறு தெரியலையா? இது அவுலியாக்குடைய வரலாறு தெரியலையா? வரலாறுகள் பாட புத்தகத்தில் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. உங்கள் சிந்தனைக்கு தான் வரலாறு ஏன் முக்கியம் சொல்லி கேட்டு அவங்களே சொல்லுவாங்க வரலாறு முக்கியம் அமைச்சர் என்பதை போல வரலாறு இல்லாத சமுதாயம் எப்படி வரலாறு படைக்க போகிறது என்பதெல்லாம் பழமொழி பேசுவார்கள். உண்மைதான். அதே வலிமார்கள் வரலாறு அப்படின்னா அது ஒரு பெரிய அலர்ஜியா பார்க்கறான். ஒரு பெரிய அலர்ஜி பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் தக்வா உள்ளவங்க தான் அவுலியா. அவுலியான்ற வார்த்தை குர்ஆனில் பல இடத்தில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் இடத்தில் அறிமுகப்படுத்துகிற பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார் தெரியுமா? இறைநேசர் அப்படின்னா யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் எதிர்காலத்தை பற்றியான எந்த பயமும் கிடையாது, கடந்து விட்ட காலத்தை பற்றியான எந்த கவலையும் கிடையாது. ஈமான் கொண்டவர்கள், தக்வா உடையவர்கள். அவங்களுக்கு 4 தன்மை. அவுலியா அப்படின்னா அல்லாஹ் இந்த இடத்துல கூறுவது 4 தன்மை. ஈமான் கொண்டவனாக இருக்கணும், தக்வா உள்ளவராக இருக்க வேண்டும், கடந்து விட்ட செயலை நினைத்து கவலைப்படக்கூடாது. இந்த தன்மை நம்மகிட்ட இருக்குதா? நாம அவுலியான்னு சொல்றோமே, அவுலியாக இருக்கலாம், இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் சரிசமப்படுத்தி கேவலப்படுத்துவதற்காண்டி பேசுகிறோமே. அவுலியானா என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறோமே. கடந்து விட்ட காலத்தை பற்றி கவலை இல்லாமல் யார் இங்கே இருக்கிறோம்? நடந்து விட்ட செயலை பற்றி வருந்தாமல் யார் இங்கே இருக்கிறோம்? அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கடந்து விட்ட செயல்களை பற்றி கவலையே கிடையாது, எதிர்காலத்தை பற்றியான பயமும் கிடையாது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டும் தான் பயப்படுவாங்க, அல்லாஹ் மட்டும் தான் பயப்படுவார்கள். இன்னொரு ஹதீஸுடைய சுருக்க கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்தில் சிலருக்கு அல்லாஹ் மிம்பர் படியை அமைத்து அல்லாஹ் உட்கார வைத்திருப்பான், மிம்பர் படியை வைத்து அல்லாஹ் அமர வைத்திருப்பான். யார் தெரியுமா? நபிமார்கள், ஷுஹதாக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து ரோசப்படுவார்கள். அவர்களை பார்த்து ரோசப்படுகிற அளவிற்கு அவளை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருப்பான். ஆனால் அந்த உயர்த்தி வைக்கப்பட்டவங்க நபி கிடையாது, ஷஹீது கிடையாது. யார் தெரியுமா? அவர்கள் வலிமார்கள். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். மக்கள் எல்லாம் கவலைப்படுகிற நேரத்தில் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த ஒரு மக்காம், இந்த ஒரு தகுதி நம்மகிட்ட இருக்குதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம், அல்லாஹ் நம்ம உயர்த்துவான் கண்டிப்பாக. அதுக்காக வேண்டி நாம 2 1 அப்படின்னு சொன்னவங்களுடைய அடுத்த நிலைமை என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபிமார்கள்னா யாரு? ஃபர்ஸ்ட் சாதாரண முஃமின்கள் ஆலிம்சாக்களை கை வச்சு, அடுத்த அவுலியாக்களை மட்டப்படுத்தி, ஆலிம்களை மட்டப்படுத்தி, அப்புறம் அவுலியாக்களை மட்டப்படுத்தி, அடுத்த கட்டமாக சஹாபாக்களை மட்டப்படுத்தி, அடுத்த கட்டமாக நபிமார்களை மட்டப்படுத்தி, அடுத்த கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே மட்டப்படுத்தினார்களே. இதெல்லாம் என்னை விட உங்களுக்கு நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இதுதான் ஆரம்பத்தில் எதை நாம் சொல்லுகிறோமோ அவருடைய இறுதி முடிவு என்பது நவுது பில்லா மிகப்பெரிய அளவு பாதிப்பு உண்டாக்கும்.
அவுலியாக்கள் என்பவர்கள் இவர்கள் சொல்லுவதைப் போல ஒன்றும் ஒரு தீண்டத்தகாதவர்கள் அல்ல, இஸ்லாத்திற்காக வேண்டி உடைத்தவர்கள். நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தால் அவுலியாக்கள் செய்த பணி என்ன அப்படின்னா, நம்முடைய மூதாதையர்கள் யாராவது இஸ்லாம் அல்லாதவராக இருந்திருப்பார்கள். நாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பகுதியை தாண்ட ஒரு அவுலியாவாக இருக்கலாம். கண்டிப்பாக நாம் பரம்பரை முஸ்லீம் அல்லவே. அஜ்மீர் ஹாஜா முஹைதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எழுதுகிற பொழுது வரலாற்று ஆசிரியர் டி.டபிள்யூ அர்னால்ட் எழுதுகிறார், த பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமிய பரப்புரை என்ற நூலில் எழுதுகிறார், 90 லட்சம் மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்திருக்கிறார் நம்முடைய அஜ்மீர் பாபா ஹாஜா முஹைதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்ம ஒருத்தரையாவது இஸ்லாத்தை ஏற்றுக்க வச்சிருப்போமா? இருக்கிற அத்தனை பேர் காஃபிராக்கிறோமே. நம்முடைய வேலை என்னன்னா, நீ சிறுக்கு செஞ்சிட்ட, நீ முஷ்ரிக்கு, நீ இங்க வராத, நீ காஃபிரு, இப்படி ஃபத்வா பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக தான் நாம வச்சிருக்கிறோம். 90 லட்சம் மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு குறிப்பு, தான் அடங்கியிருக்கிற அஜ்மீர் ஷரீஃபில் மட்டுமே சுமார் 7.5 லட்சம் முஸ்லீம்களாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். நாம யோசிக்கணும், ஒலியாக்கள் அப்படின்னா வேற யாரும் இல்லை, இஸ்லாம். நாம் இன்றைக்கு இஸ்லாமாக முஸ்லீமாக அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம் மூதாதையர்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்தவர்கள் தான் அவுலியா. சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போனா அவர்கள் தக்வா உள்ளவர்கள். அவளை ஏன் நினைவு கூற வேண்டும்? வரலாறு முக்கியம். ஏன் வரலாறு முக்கியம்? நம்முடைய ஈமானுக்கு காரணமானவர்கள் அவர்கள். அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அல்லவா. சாதாரண ஒரு கரிச்சி வாங்கி கொடுத்தவருக்கு வாங்கி கொடுக்க வேணாம், கரிச்சிப்பு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து தராரு, நான் பாட்டு போனா எப்படி இருக்கும்? பர் என்ன ஒரு தேங்க்ஸ் கூட வழி இல்லை, ஒரு ஜஸாக்கல்லா வழி இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? கீழே விழுந்த கரிச்சிப்பை எடுத்ததற்கு நன்றி எதிர்பார்த்திருக்கிற நாம் இவ்வளவு பெரிய பாக்கியம் இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்களே, அவர்கள் இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார்களே, என்ன செஞ்சோம்? அவங்களுக்கு காஃபிராக்களை தான் மிச்சம். அத்தனை வழிபாடுகள் பெயரையும் சொல்லி மேடை போட்டு திட்டியது தான் மிச்சம். அவங்களுக்கான ஒரு யாசினது துவா செய்யலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அனாச்சாரங்களை வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், ஆதரிக்கவில்லை. அதற்காண்டி சுத்தமாகாதுன்னு சொல்ல போய் அது எந்த விதத்தில் நாம ஏற்றுக்க முடியும்? அதனால் அவுலியாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை மிக மிக முக்கியமானவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் வலிமார்களை பற்றி பேசியிருக்கிறான். அவுலியாக்களை இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப குர்ஆனில் கூறப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நபியா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் நபியா? அதில் இஃப்திலாஃப் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையில் பல்கிஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை தூக்கி வைத்தாரே, அவர் என்ன நபியா? அல்லாஹ் அவர்களை எந்த மக்காவை வைத்திருக்கிறான் தெரியுமா? வலிமார்களை மக்காவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்படுவோம். ஆனால் அவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுத்து குழந்தை உண்டானதே அகப்பெரிய அதிசயம்தான். குழந்தையை பெற்றெடுத்த பிறகு வலியால் துடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுஸி, அதாவது இந்த பேரிச்ச பழத்தை நீங்கள் உழுக்குங்கள், உங்களுக்கு பேரிச்ச பழம் வருங்கிறான். இந்த பெரியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பேரிச்ச பழத்தை உழுக்க முடியுமா? அது என்ன பிளெக்சிபிளான ஒரு சின்ன ஒல்லியை சார்ந்ததா? பிரசவ ஒளியை தாங்கி கொண்டிருக்கிற தாங்க முடியாத அந்த ஆயத்துக்கு முன்னால இந்த பெண் என்ன புலம்புறாங்க தெரியுமா? யாரைத்து நிமித்த கபலகாதா, நாம் மௌத்தா பேர்க்க கூடாதா என்று எல்லாம் மறந்துருப்பாங்களே என்ற அளவிற்கு அவர்கள் புலம்பினார்கள். அந்த பெண்மணியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பேரித்த பழத்தை பிடித்து உழுக்க சொல்லுகிறானே, உலுக்கினார்கள், பேரித்த பழம் கொட்டியது என்று குர்ஆன் பேசுகிறது. இவர்கள் நபியா? நபிமார்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கும் என்று நாம் சொல்லுகிறோமே. இல்லை இல்லை, அப்ப இவனுங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, பேரித்த பழத்தை உழுக்க முடியுமா நம்மளால? தனி மனுஷனா ஒரு பெண்மணியா குழந்தை பிரசவத்தை தமிழ் உழுக்க முடியுமா? உலுக்கினார்கள், பேரித்தம் பழம் கொட்டியது. இது மிகப்பெரிய கராம குர்ஆன் பேசுகிறது. அப்ப இது என்ன நபிகளுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா வழிபாடுகளுக்கு எப்படி நடந்தது? இப்படி நாம் நிறைய நீண்டடைய வரலாறுகள் அதனுடைய அதே போன்று வலிமாருடைய மக்காவான் நின்று நாம் அவங்கள வசீலா வச்சு துவா செய்யலாமா அப்படின்னா அதுக்கு ஐயோ அது ஷிர்க் அப்படின்பாங்க. இல்லை, குர்ஆனே பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுப்பெடுத்து வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வரப்ப குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியால் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்குறப்ப அவங்க ஜக்கரியா அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அந்த இடத்துல எல்லா வகையான பழமும் இருக்குது, வேற யாரும் கொடுக்க வழி இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சீசனில் இல்லாத பழம் இருக்குது, அந்த சீசனில் இல்லாத பழம் இருக்குது. அப்போ கேட்டாங்க, அன்னாலைக்கு ஹாதா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, ஏது இது உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான்னாங்க.
எப்படி? யார் சொன்னது? யார்? ஒரு நபி அல்ல, ஒரு வழி, ஒரு பெண் வழி சொல்லுகிறார். எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் சொல்லுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதையும் யோசிக்கல. ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்துல உடனே ஜக்கரியா தன் தேவையை இறங்கி துவா செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? ஒரு வழி, அவர்களுக்கு கராமத்தை இறங்கக்கூடிய இடத்தில் நாம் சென்று நம்முடைய தேவைகளை அவருடைய பரக்கத்து பொருட்னால் கேட்டோம் என்றால் அல்லாஹ் கொடுப்பான். மிகப்பெரிய ஆதாரம் எது? ஜக்கரியா சங்கதான் துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு ரப்பி ஹப்லி ذُرِّيَّةً طَيِّبَةً, சாரி யா அல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லான்னு ஜக்கரியா செங்க துவா கேட்கிறாங்க. மரியம் அம்மா அவங்களுடைய மக்காவில் இறங்கி, ஏன் இங்க அல்லாஹ்வுடைய உதவி இறங்கி இருக்குது, அந்த பரக்கத்தினால் கேட்கிறாங்க. இது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. அப்ப வலிமார்கள் ஹக்கு, அவர்களுடைய கராமாத்துகள் ஹக்கு, அது இன்றைக்கு நீடிக்கிறது. வேண்டுமானால் அவங்களுடைய கண்ணுகளுக்கு தெரியாமல் போகலாம். வேண்டுமானால் இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு பேப்பர் கீழே இருக்கிறது, கவிஞனுக்கு எழுத தோன்றும், கழுதைக்கு சாப்பிட தோணும், அவ்வளவுதான். அந்த அங்கே இருப்பது உறுதிதான். கண்களுக்கு வேண்டுமானாலும் மாறுபடலாம், நசீபற்றவர்களுக்கு வேண்டுமானாலும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தெரியலாம். குர்ஆன் பேசுகிறது ஹக்கு. அங்கே சென்று நம்முடைய தேவையை அல்லாஹ்வுடைய வசீலாவாக வைத்து முன்வைத்தால் தரும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப வலிமார்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தை நமக்கு இவர்கள் பயமுறுத்தியது போல அப்படியெல்லாம் கிடையாது. கஹ்ஃப் வாசிகள் நமக்கெல்லாம் தெரியும், 300 வருஷம் தூங்குறவங்க நபியா அவர்கள் எல்லாம் இல்லை, வலிமார்கள் அவர்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சன்னிதானத்திற்கு நாம் சுருக்க பார்ப்போமையானால், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துல இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மீனை பொரிச்சு சில்லி போட்டு போறாங்க. நமக்கு புரியுற மாதிரி இருந்தா மீன் சில்லி போட்டு போறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க அங்க போனீங்கன்னா அந்த மீன் உயிர் பெற்று உளுந்துருங்கிறான். எப்படி? மீன் சில்லியா எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு மீனுக்கு உயிர் வருமாமா. குர்ஆன் பேசுகிறது. அந்த இடத்துக்கு சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமாக தூங்கி விடுவார்கள். அருகே இருந்து அவன் பார்க்கிறான், அந்த மீன் உயிர் பெற்று எழுந்து அங்கே சுரங்க பாதை அமைத்து செல்லுகிறது. இதை கண்கூடாக பார்க்கிறான். குர்ஆன் பேசுகிறது. யாருக்கு? ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடக்கிறது. இப்படியே நாம் குர்ஆனில் மட்டுமே வலிமார்கள் வரலாறை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனம் இங்க வரணும், அவங்க வரத்துக்கு முன்னாடி இங்க வரணும். ஜின்னு சொல்லுது, ஆனா ஆதிக்க பிஹி கபல அந்த மக்காமக்க, நீங்க அங்கிருந்து எழுந்துறதுக்கு முன்னாடி, உங்க சிம்மாசனத்திலிருந்து எழுந்துறதுக்கு முன்னாடி அவங்க சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லுது. இஃப்ரீத் மினல் ஜின்னு சொல்லுது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுகிறது, காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப், ஒரு இல்மு உடையவர், ஒரு வழிமாறு, ஒரு அவுலியா எழுதியிருந்தால் சொன்னார், ஆனா ஆதிக்க பிஹி கபல எடுத்த இலைக்க தொரப்பு, கண் சிமுட்டத்துக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்றார். கொண்டு வந்து விட்டார். பலமா ரஆஹு முஸ்தக்ரின் قال هذا من فضل ربي, அதை பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஹாதா மின் ஃபலில் ரப்பி, இது இறைவனின் அருட்கொடை, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் என் சமுதாயத்தில் இருக்கிறார்களே அப்படின்னு நாங்கள் நன்றி செலுத்தினாங்க. குர்ஆன் பேசுகிற வலிமார்கள் வரலாறு இவை எல்லாம் நபிமார்கள் வரலாறு தாண்டி பேசுகிறோம். இப்போ கராமாத்துகள் ஹக்கு, நபிமார்களை தாண்டி வலிமார்களுக்கும் இருக்கிறது. நாம் அதை ஈமான் கொள்ள வேண்டும். அதை பற்றி ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஹதீஸ் குதிசையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், மன் ஆதாலி வலியன் ஃபக்து ஹதம்து ஃபக்து, நான் அவர்களோடு போர் பிரகடனம் செய்கிறேன். ஃபக்து ஆதன்து பில் ஹர்ப், யாராவது என்னுடைய வலியை யாராவது நோவினை செய்தால் நான் அவர்களோடு போர் பிரகடனம் செய்கிறேன். சொல்லிவிட்டு சொல்கிறான், வலியாவதற்கான வழி என்ன, எப்படி வலியாக ஆக முடியும்? வலியாக நீங்களும் ஆகலாம், எல்லோரும் ஆகலாம். வழி என்ன தெரியுமா? என் அடியான் என்னை நெருங்கி வழியாக ஆக வேண்டுமா? நவாஃபில்கள், நஃபில்களில் சொல்லப்படுகிற உபரி வணக்கங்களை அதிகமாக அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபர்லையும் தாண்டி சுன்னத்தையும் தாண்டி நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அவனை செய்து என்னை நெருங்கி அவன் கேட்குகிற காதாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பிடிக்கிற கரமாக நான் மாறிவிடுகிறேன், அவன் நடக்குகிற அந்த காலாக நான் மாறிவிடுகிறேன் சொல்வதல்ல. புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸ் குதிசி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் நம்ம புகாரின்னு சொன்னா கூட பருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு. நாளைக்கு ஒன்னா சுபுபயெல்லாம் சொன்ன மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் எந்த கிதாபிலும் வேணாம், புகாரியில் இருக்கா முஸ்லீம் இருக்கான்னு கேட்ட கும்பலி புகாரி முஸ்லீம்ல மட்டுமே 400-500க்கு மேல மறுத்துட்டு போயிட்டாங்க. ஏங்க மறுத்தீங்க? எங்க அறிவுக்கு எட்டல, குப்பறிவுக்கு எட்டலன்ட்டு 400-500 விஷயம் மறுத்து இருக்கிறார்கள். இப்போ புகாரி முஸ்லீம் கூட இவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வருகிறோம்? வலிமார்கள் என்பவர்கள்
இந்த சமுதாயத்தில் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களை பற்றி நாம் அவர்களை போற்ற வேண்டும், பேச வேண்டும். வலிமார்களுடைய பணி என்ன தெரியும்? அந்த சமுதாயத்தில் நபிமார்கள் விட்டு வைத்த பணியின் மிச்சத்தை, அதை சொல்ல போனால் அதை தொடர செய்பவர்கள் தான் வலிமார்கள். நபிமார்களை பணி என்ன? இத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். உங்களுடைய வேதத்தை ஓதி காண்பிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காண்பிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஹதீஸை நபிசுல்லாஹு ஹதீஸை கற்றுக் கொடுக்க வேண்டும், வ யுஸக்கீஹிம் மக்களை பரிசுத்தப்படுத்தணும். இது மட்டும் பத்தாது, ஈமான் இஸ்லாம் மட்டும் பத்தாது. தஸ்கியத்துன் நஃப்ஸ் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. தஸ்கியத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது வலிமார்களுடைய வேலை. நபிமார்களுடைய வேலையை தொடர்ச்சி அந்த வலிமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். அதற்கான சஹாபாக்களை உருவாக்கினார்கள். குர்ஆனை ஓதுவதற்கென்று உபய் இப்னு கஅப் போன்ற சஹாபிகள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள், ஹதீஸை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சையதுனா அபூ ஹுரைரா போன்ற சஹாபிகள், ஆன்மீகத்தை போதிப்பதற்கான சையதுனா அலி ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் நபிசுல்லாஹு உருவாக்கிட்டு போனாங்களே. அப்ப ஆன்மீகம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அவர்கள் வலிமார்கள் ஹக்கானவர்கள், கராமத்து உள்ளவர்கள், காலத்திற்கு தேவையானவர்கள். அதே நேரத்தில் வலிமார்கள் அப்படின்னா கராமத்து உள்ளவங்க மட்டும் கிடையாது. அவங்க கராமத்து செஞ்சாதான் வலி அப்படின்னு நாம நினைச்சிக்க கூடாது. மாறாக அவர்கள் தீனிலே அவர்கள் எந்த அளவு பற்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இதா ரஅய்தும் ரஜுல யம்சி அலல் மாஇ வ யதுரு ஃபில் ஹவா ஃபலா தக்தரு பிஹி ஹத்தா துரிது அம்ருஹு அலல் கிதாபி வ சுன்னா. அதாவது தண்ணிக்கு மேலே நடக்கிற ஒருத்தவனை நீங்க பார்த்துட்டு, அல்லது காத்துல பறக்கிற ஒருத்தவனை பார்த்துட்டு நீங்க அவனை நம்பிடாதீங்கன்னாங்க. தண்ணிக்கு மேலே நடக்கிறது, காத்துக்கு மேலே பறக்கிறது, வானத்தில் நடக்கிறது, தண்ணி நடக்கிறது, இது மட்டுமே ஒரு வழிக்கு அடையாளம் அல்ல. மாறாக அவர் எந்த அளவுக்கு தீனிலே பிடிப்பாக இருக்கிறார், கிதாபு சுன்னா குர்ஆன் ஹதீஸ் மற்றும் மார்க்கத்திலே எந்த அளவு அவர் பிடிப்பாக இருக்கிறார், அவருடைய ஹலால் ஹராம் பேணுதலை பார்க்க வேண்டும். வலிமார்கள் என்றால் அவருக்கு எல்லாம் ஹராமாக்கப்பட்டதுதான், ஹலால் ஒன்றும் கிடையாது. சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான், தொழுகை எல்லோருக்கும் கடமைதான், ஜமாத் எல்லாருக்கும் கடமை தான். வலிமார்கள் ஆகிட்டோம் என்பதற்காக வேண்டி நமக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து ஒன்று தனியாக கிடைச்சி பெருமை மனசுல வந்துடக்கூடாது. வலி என்பவர்கள் இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுக்கு தன்னை ஃபனா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கான எதையும் தியாகம் செய்ய வேண்டும். எல்லாருக்குமான சட்டம் தான் நமக்கு. நாம சையதுனா கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு ஸர்ரஹு அலைஹி வாழ்க்கையில் ஒரு பகுதி, அவங்க ஒரு வனாந்தர பகுதியில் அமர்ந்திருக்கிறப்ப ஒரு குரல் தனியா கேட்குது. உருவம் இல்லாத ஒரு குரல் ஒன்று கேட்குது. என்னது அப்படின்னா, யா அப்துல் காதிர், அப்துல் காதிர் அவர்களே, ஆனா ரப்புக்க, நான் தான் உங்களுடைய ரப்பு. உருவம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டடம் இல்லை, ஒன்றும் இல்லை, தனியா ஒரு பாலைவனத்தில் இருக்கிறப்ப திடீர்னு குரல் கேட்குது, யா அப்துல் காதிர் ஆனா ரப்புக்க, நான் தான் உங்க ரப்பு பேசுறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. சாத்தியம் தானே? அப்படி இருக்கிறப்ப என்ன சவுண்டு வருதுன்னா, அஹலல்து மா ஹுர்ரிமத், எதெல்லாம் அஹலல்துல் முஹர்ரமாத், உங்களுக்கு எது எதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு யாரு, நான் ரப்பு பேசுறேன்னு ஒரு குரல் வருது, ஒரு குரல் வருது. அப்படி இதுதான் வலிமார்கள், இதுதான் அவுலியாக்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓ சைத்தானை போடான்ட்டான். ஏன் தெரியுமா? ஹராமுகளை ஹலால் ஆக்கக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வே அந்த சட்டத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டு சொல்லுகிறானே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை எந்த விதமான ரிப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான கரெக்ஷனும் கிடையாது, எந்த விதமான கரப்ஷனும் கிடையாது, எந்த விதமான திருத்தத்திலும் கிடையாது. அப்பேற்பட்ட நபிக்கு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், தேனை சாப்பிடாத காரணத்தினால் ஒரு வரலாற்றில் ஏன் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்க முடியும் என்று ஒரு குர்ஆன் ஆயத்தில் கேட்கிற பொழுது, எனக்கு எப்படி ஒரு ஹராம் எப்படி ஹலால் ஆகும்? சைத்தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டான். மறுபடியும் சைத்தான் முயற்சி செய்கிறான். பரவாயில்லையே, உங்களுடைய இல்முனால், உங்களுடைய அறிவாற்றலால் என்னை நீங்கள் ஜெயித்து விட்டீர் என்று அவன் குரல் கொடுக்கிறான். மறுபடியும் சொன்னாங்க, ஏன் அறிவாற்றல் வச்சு கிடையாதுடா, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தான் ஜெயிச்சேன்னாங்க. இதுதான் வலிமார்கள். வலிமார்கள் என்பவர்கள் இப்படி இருக்க வேண்டும். எப்படி? எந்த நிலைமையிலையுமே என்னுடைய நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அல்லாஹ்தான், எனக்கு வெற்றியை கொடுத்த அல்லாஹ்தான். ஆனா அந்த இடத்துல அவங்களுடைய அறிவால் தான் ஜெயித்தார்கள். ஆனால் ஹக்கு என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய ஃபضலால் தான் ஜெயித்தார்கள்.
இப்போ யாருக்கும் மார்க்கத்திலே மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் வருவது கிடையாது. செய்தனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு முரீது வாங்குகிறார். 10 வருஷ காலம் கூட இருக்கிறார். நம்மள மாதிரி இது முரீது போல அவரு 10 வருஷமா எதையாச்சும் மேஜிக் எதிர்பார்த்து கராமாத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். எதையாச்சும் அற்புதம் செய்வார் நம்ம ஷேக், ஏதாச்சும் அற்புதம் செய்வார் நம்ம ஷேக் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப 10 வருஷமா ஒன்றுமே நடக்கலை. வெளியே போறேன்ட்டார். குழுவாகி வெளியே போறேன்ட்டார். அப்போ கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா வெளியே போற? 10 வருஷம் கூட இருக்கிறேன், எந்த கராமாத்தையும் எனக்கு தெரியல, நீங்களா ஷேகான்ற மாதிரி கேட்டு விட்டார். இப்போ ஜுனைதுல் பக்தாதி கேட்டாங்களாம், அதுதான் மிகப்பெரிய விஷயம். நீ 10 வருஷம் என் கூட இருந்த, ஒரே ஒரு தொழுகையை இமாம் ஜமாத்தை நான் விட்டிருக்கிறேனா என்று கேட்டார்கள். யார்? மிகப்பெரிய ஒரு அவுலியா என்ன கேட்கிறார்கள், ஒரே ஒரு ஜமாத்து தொழுகை விட்டிருக்கிறேனா, ஒரு தக்பீர் தஹ்ரீமா விட்டிருக்கிறேனா? 2 கேள்வி கேட்டாங்க. இல்லைன்னா இதை விட ஒரு கராமத்து ஒரு வழிக்கு என்ன வேணும் கேட்டாங்க. அவுலியாக்கள் இருப்பவர்கள் நமக்கு தனி சட்டம் ஒன்று கிடையாது. அவர்களுக்கும் தொழுகை இருக்கிறது, அவர்களுக்கும் ஜமாத் இருக்கிறது, அவர்களுக்கு தக்பீர் தஹ்ரீமா இருக்கிறது. இதுதான் இறைநேசர்கள். ஜுனைது பக்தாதி. அப்போ நம்ம இன்னைக்கு என்னன்னா, தொழுகை எல்லாம் அப்புறம் அவங்க சொன்னது நடக்குதா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க அவரை பின்பற்றுறீங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படி என்ன நடக்கிறது? நித்யானந்த போனா கூட தான் நடக்கும் போது அப்படி நித்யானந்த சொல்றது நடக்குது. பெரிய நாடே உருவாக்கி வச்சிருக்கிறான். சொல்றது நடக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சைக்காலஜிஸ்ட் உட்காந்தானே, நீங்க பாஸ்ட் பர்சன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவானே, சொன்னீங்க அவர் சொல்றது நடக்கணுங்கிற வழி கிடையாது. இன்றைக்கு பொறுத்தவரை மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அப்படிதான் உருவாக்கிட்டு போனாங்க. ஒரு வழி அப்படின்னா மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், சுகில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அவுலியா உல்லா, அவுலியா யாருன்னு கேட்டாங்க. அவுலியான்னா யாரு தெரியுமா? ஹால் அல்லதி இதா ருகு துக்கிரல்லாஹ், அவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைப்பு வரணும். அவரை பார்த்துட்டாலே அல்லாஹ்வுடைய நினைப்பு வரணும். அப்படிப்பட்டவர்கள் வழிமார்கள். முஸ்லீம் மாதிரியே தெரியல, அவுலியான்னு சொல்லி தெரிஞ்சா என்னத்துக்கா வருது? முஸ்லீமுக்கான எந்த அடையாளம் இல்லையே. அப்ப ஆன்மீகம் தஸவ்வுஃப் என்பது அது வியாபார பொருளாக மாற்றப்படுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சைடு பார்த்தோம்னா இது சுத்தமாகவே கூடாது, ஒரு சைடு பார்த்தோம்னா அதை வச்சு தனி நாடு உருவாளருக்கு புரியாது. அப்படி கிடையாது. நமக்கு என்னைக்கு தீனு தான், நமக்கு என்னைக்கு அல்லாஹ் தான். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தா நம்ம அல்லாஹ்வுடைய பார்வையில் நாமெல்லாம் கால் தூசிக்கு கூட இல்லை. ரசூலுல்லாவுக்கு ஒப்புற ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாவே மௌத்துடைய நேரத்தில் கால்கள் கோடு போட்டு ஜமாத் தொழுகைக்கு வந்தாங்கன்னு பார்க்கிறோம். உம்ரதி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களை கொலை செய்து விட்டார்கள். சுபஹ் தொழுகையிலே அவர்களை வாளால் குத்திவிட்டு, அவர்களை சுற்றி இந்த 12 சஹாபாக்களை குத்திவிட்டு தொலை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது மயக்க போட்டு விழுந்து விட்டார்கள். எழுந்திருந்து கேட்ட முதல் வார்த்தை மண் கத்தல நீன்னு கேட்கல, யாரை என்னை கொலை செஞ்சாங்கன்னு கேட்கல, நான் தொழு வச்சிட்டு இருந்தேன், மயக்க போட்டேன், தொழுகு முடிச்சிருச்சான்னு கேட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய வழி. அவுலியாக்களுடைய முதல் தரம் சஹாபாக்களுக்கு உண்டு. அவர்களும் வழிபாடிய பட்டியலில் இருப்பவர்கள் தான். அப்ப மார்க்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? சின்ன ஹராம் கூட வாழ்க்கை நடந்தது கிடையாது, நடக்க விட மாட்டாங்க நம்மள்கிட்ட கீழே இருக்கவங்கள்ட்ட. அதுதான் வழிமார்கள். எனவே வழிமார்கள் என்பவர்கள் அவர்கள் ஒரு புனிதமானவர்கள். நாம் நினைப்பது போல அவர்களிடம் நம்மை வழி கெட்டு வழி தவற வைக்க மட்டும் மாட்டார்கள். நாம் நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். முகலாய மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் 40 லட்சம் சதுரடி கிலோமீட்டர் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 11 கோடி மக்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள். அவங்கள பற்றி ஒரு தகவல் வரப்ப போர்க்களத்தில் கூட தொழுகை விட மாட்டார்கள். எதிரி ஒருத்தன் பார்க்கிறான், யானையின் நிழலில் நின்று தொழுகிறார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகிற பொழுது எதிரியுடைய படை தளபதி பார்த்து விட்டு இந்த மனுஷன் நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது சரணடைஞ்சான்னு நம்ம வரலாறு பார்க்குறோம். அப்போ தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்போ முஃமின்களுக்கு அப்படின்னா வழிமார்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வழிமார்கள் போற்றப்படவில்லைர்கள். அவர்களை நாம் மதிக்காவிட்டாலும் பரவாயில்ல திட்டக்கூடாது, மதிக்காவிட்டாலும் பரவாயில்ல திட்டக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி நாம் நன்றி கடன் பட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு எந்தெந்த வகையில் உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய தக்குவாக்கள், உங்களுடைய நசீப் ஏற்று காட்டிங்க கூட நமக்கு ஈமான் ஏற்றுக்கிறது காரணமாக இருந்தவங்க அவங்கள நீங்கள் புகழாட்டியும் பரவாயில்ல திட்டாதீங்க, மிகப்பெரிய சாபத்துக்கு உண்டாயிடுவோம். வழிமார்களை திட்டிய அத்தனை நபர்களுடைய இறுதி முடிவு என்பது மிக மோசமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இத்தனை காலம் சொல்லுகிற வரலாறு. எனவே நாம் வழிமார்களை போற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த
அத்தனை வலிமார்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டு நம்மின் மூலம் அவர்களுடைய மகாம் எல்லாம் உயர்த்துவானாக. வாழுகிற காலகட்டத்தில் நாமும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த இறைநேசராக அல்லாஹ் ஆவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.